நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி வெந்தய குழம்பும் மணத்தக்காளி கீரை பொரியலும் சாப்பாடும் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எல்லாமே முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க நம்ம சமையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீரை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஜீரகம், கடுகெல்லாம் கீரைக்கு வந்து கடுகெல்லாம் போடக்கூடாது, ஜீரகம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். பொரிஞ்சதுமே வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய். கீரைக்கு வந்து வெங்காயம் அதிகம் வதங்க தேவையில்லை. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். கீரையை போட்டு ஒரு நிமிஷம் வதக்குனதுமே இந்த மாதிரி கம்மியானதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கீரை வந்து சீக்கிரமே வெந்துடும், ஆனாலும் அதில் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்காக தான் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கிறது. கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும், அது வரைக்கும் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் அளவுக்கு போட்டு வறுத்து இதை பொடி பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வெடித்து வரும், அப்போ எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வெந்தய குழம்புக்கு, இந்த மாதிரி கார குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், நிறைய வெந்தயம் வேணாம், ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ணியும் போட போகிறோம் இல்லையா, அதனால் அதிகமாக தேவையில்லை. ஒரு 10-15 போல் வெந்தயம். ஜீரகம் கொஞ்சம், ஜீரக வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டுப்பல், எல்லாம் மொத்தமாக முழுசாகவே போடுறேன். வெங்காயத்தை வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே போடுறேன், ஏன்னா அது சீக்கிரமே சின்ன வெங்காயம் தானே, அதனால் சீக்கிரமே அது வதங்கிரும் அப்படின்றதுக்காக முழுசாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்தோம்னா இனிப்பாக இருக்கும், மற்றபடி டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம்னா அந்த இனிப்பு சுவை வந்து இருக்காது. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ வெந்தயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்தோம் இல்லையா, அதை பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கணும், லைட்டாக கசப்பு இருக்கணும், வெந்தய கசப்பு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. கீரையில் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் போட்டதுமே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆனில் வச்சு தேங்காயை கிளறக்கூடாது, எந்த பொரியலுக்காக இருந்தாலும். தேங்காய் வந்து வெந்துடும், அதனால தான். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், குழம்புத்தூள் எப்படி செய்கிறது அப்படின்றத. அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் போடுறேன். 2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் அதை சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தான் குழம்பு நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன், அதனால தான் 2 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு போதும் ஒரு நேரத்துக்கு அப்படின்றதுனால இது மட்டும் போதும். மூடி வச்சிடலாம். குழம்பு வேகட்டும், அதுக்குள்ளே கீரையெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பொரியல்லாம் வந்து சீக்கிரமே காலி ஆயிரும் இல்லையா, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். குழம்பு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை கழுவுறதுக்கு எடுத்துக்கலாம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் விசில் வந்ததுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். மசால் வாடையெல்லாம் போயிருச்சு.
கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது வந்து கெட்டியாகட்டும், அது வரைக்கும் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அதுவும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். சாப்பாடு, கீரை பொரியல், வெந்தய குழம்பு 3மே ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். சாப்பாடு, வெந்தய குழம்பு, கீரை 3மே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.